வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஈஸி சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, அதை பார்த்திங்கன்னா 4ஆக கட் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு, வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய், 2-3 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு சின்னதாக இருக்கிற சின்ன சைஸு வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் தான் அதில் சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். நாட்டு பூண்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பூண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நான் இப்போ வதக்கி விட்டுட்ருக்கேன். நல்லா வதங்கிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா தக்காளி 1 போட்டுக்கலாம். தக்காளி 1 மட்டும் போட்டுட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி போதும். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. அதையும் இதில் போட்டுடலாம். இதுக்கு சாம்பார் தூள் எந்த தூளுமே தேவையில்லைங்க. ஏன்னா பச்சை மிளகாய் காரமே இதுக்கு போடும். ஒரு பெரட்டி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவில் கடலை மாவுக்கு கரைச்சிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கீங்க, போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ நல்ல குழம்பு கொதிக்குது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அதை பார்த்திங்கன்னா அதில் ஊற்ற போகிறேன்.
அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு மசாலா குருமான்னு சொல்லுவோம். ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், திக்காயிடுச்சு, ரொம்ப திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு தாங்க இந்த சால்னா வச்சுருக்கேன். அதுக்கு பாருங்கள், தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. சரி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.